நேத்து நம்ம பாக்கு தோட்டத்துல போட்ட உரத்தோட மாற்றங்களையும் காபி செடிகளோட நிலைமையையும் பார்த்தோம். அதே தோட்டத்துல ரொம்ப நாளா வளர்த்துட்டு வர ஒரு முருங்கை செடி இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முருங்கைனா சாதாரண மரம் கிடையாது. கீரை, பூ, காய், முருங்கைக்காய் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால எல்லார் வீட்லயும் ஒரு முருங்கை மரம் இருந்தா நல்லதுதான். இப்போ இந்த செடி இன்னும் கவர்ல தான் இருக்கு. ரொம்ப நாள் கவர்லயே இருந்தா வேர் சரியா பரவாது, வளர்ச்சியும் கொஞ்சம் பாதிக்கும். அதனால முதல்ல சுத்தி இருக்கிற களைகளை எடுத்துட்டு அப்புறம் இந்த கவர்ல இருந்து எடுத்து நல்ல மண்ணுல நடப்போறேன். அப்படி நட்டுறதால வேர் நல்லா பிடிச்சு மரமும் சீக்கிரமா வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவ்வப்போது தண்ணி ஊத்தி கொஞ்சம் இயற்கை உரம் போட்டா நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த முருங்கை நல்ல உயரமா வளர்ந்து நிறைய காய்களும் கொடுக்க ஆரம்பிச்சிரும். அதோட வளர்ச்சியையும் தொடர்ந்து இந்த சேனல்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.